ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோம். இவங்க வரல, நான் மட்டும்தான் போகிறேன் ஊருக்கு. அதுவும் சர்ப்ரைஸாக போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் ஊருக்கு போகிறது. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் ஊருக்கு. ஆனால் 5ஆம் தேதி அந்த மாதிரி வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2ஆம் தேதி. வாங்க போகலாம். நாங்கள் ஊருக்கு போகிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரவா லட்டு செஞ்சு தராரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. முறுக்குக்கும் மாவு அரைச்சின்னு வந்திருக்கிறாரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வீட்டை லாக் பண்ணியாச்சு. பிரகு இது ஒரே பேக் தான், அது சாப்பாடு பேக். அது இங்கேருந்து போகிறதுக்கே மனசே வரல. இங்கே அவ்வளோ நல்லா இருக்குது பிளேஸு. என்ன பண்ணுறது, என் சின்ன பிள்ளைக்கு வந்து தடுப்பூசி இருக்குது. அதனால தான் எல்லோரும் யோசிக்கலாம் ஏன் இந்த ஊரில் தடுப்பூசி இல்லையான்ட்டு. இங்கே இருக்குது, பட்டு சிஎம்சியில் போட்டு நம்மளுக்கு பழக்கம் ஆகிட்டதுனால அங்கே போட்டால் தான் ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஊசிக்காக்கோசரம் போயிட்டுருக்கோம். நான் ஊருக்கு போகிறது எப்படி புரிஞ்சு இருக்கு? ஜாலியாக இருக்கு. போய் சொல்றியா? சீக்கிரம் வந்துட போகிறேன். எஸ், ரைட். பிரக்யா, பிரக்யா இங்கே பார். பிரக்யா, பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். அம்மா பாரு, இதுதான் மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்ட். இது புஜி ஃபுல்லாக பின்னாடி வேத்துட்ருக்கு. எங்கே போயின்னுக்கிற அக்ஷரா? ஆமாம், நம்ம போக வேண்டியது 43. அங்கே தான் வெள்ளூர் பஸ் வரும். ஹாய் ஹலோ. ஹாய் ஹலோ. குட்டி பொண்ணு என்ன பண்ணுற? டேய் பிரக்யா, என்ன பண்ணுற? சாப்பிடு சாப்பிடு. நீ வர சாதமும் சிக்கன் குழம்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டிலேருந்து செஞ்சு. ஆக்சுவலாக இது உள்ள ஒரு பொரியல் இருக்கும் பாருடு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சின்னா உனக்கு என்ன கேட்குறியோ அது வாங்கி தருவேன். இன்னும் 15 மினிட்ஸில் வந்து பஸ் வந்துடும். பஸ்ஸில் ஏற போகிறோம். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் வந்து எக்ஸிபிஷன் இங்கே பக்கத்தில் போட்டிருக்காங்க, அதுக்கு போகிறோம், சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். ஏன்னா இங்கே வந்து கடப்பா, கர்னூல், சித்தூர்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கு. நான் வரேன்னு
தெரிஞ்சிடும் எங்கே சித்தூரில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஃபோன் சீக்கிரமாக வச்சுட்டேன். பஸ்ஸில் போகும்போது சைலண்ட்டாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசலாம். பஸ் வந்துடுச்சு. ₹600 வருது. சரியா அச்சரா உனக்கு எவ்வளோ தெரியுமா டிக்கெட்டு? 600. ஜாலியாக தூங்குங்க. உனக்கு 1120. சரி பாய் பாய். நாங்கள் வெள்ளூர் போகிறோம். அச்சரா சிட் குட்டி பண்ணா ஹாய் பாய் பாய். பார்த்து பத்திரமா போங்க. அச்சரா விட்டுரு போகிற. பாத்ரூம் பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே பாய். நான் போகிறேன். அப்பா போகிறாங்க வீட்டுக்கு. நம்ம மட்டும் தான் போகிறோம் 3 பேரும். அப்பா போட்டுமா? நீ குட்டி பண்ண பாய். டாடிக்கு பை பண்ணிட்டு பாய். அப்பாக்கு முட்டை கத்துரு. புஜ்ஜி கிளம்புறாங்க. பாய் புஜ்ஜி. பார்த்து பத்திரமா போ காரில். பாய் புஜ்ஜி. பார்த்து பத்திரமா போயிட்டோம். டைம் ஆகுது உனக்கு டியூட்டிக்கு. பாய் 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 பாய். பாய் பாய் புஜ்ஜி. அப்பாக்கு பாய் சொல்லிடுறேன். பாய் புஜ்ஜி. பண்ணுங்க. பஸ் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தாடு ட்ரெஸ். நைட் டின்னருக்கு இந்த ஹோட்டலில் தான் நிற்க வச்சாங்க. சாப்பிட்டு பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். அக்ஷு போ மேலே போ. வா ஏறிக்கும். இரு ஆண்டி இறங்குறாங்க. இரு இது ஒரு பஸ் எடுக்கிறோம். சொல்ல இப்போ டைம் என்னாச்சு? கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு டைம். நீ சொல்லு எங்கே போகிறோம்? நீ சொல்லு எங்கே நம்ம போகிறோம்? ஜாலியாக இருக்காச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். நான் போயிட்டு இது மறுநாள் காலை சித்தூரில் எடுத்த வீடியோ. இது நானும் பெரிய தூங்கணும். அம்மா நைட்டு சொல்லணும் தூங்கணும். அம்மா
நடாதடா செல்லம். வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தா வந்தோம். மெதுவா நடு வா 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 வா. ஆட்டோலாம் வருது பாரு, வா கைப்பிடி. பஸ் வர செல்லம், வேகமா வா. வர செல்லம். அக்ஷு இங்க பாரு. ஆ சின்ன பூ வேணுமா? வா முன்னாடி போ அக்ஷு. இங்க பாரு, வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? சரி வா. எங்கே கண்டிப்பா நடந்து போ. நந்து வாங்க வழி விட. ஆண்டா எப்படி சர்ப்ரைஸா வந்தேன்? ஆஹா, நான் மட்டும் தான் வந்தேன். ஆஹா, ஆயாக்கு ஃபோனே பண்ணல நேற்று. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். சர்ப்ரைஸ் ஆவாங்க பார்த்தா சர்ப்ரைஸே தெரியலையே மூஞ்சில். தான் சொன்னோம் வராங்கன்னு பார்த்தா ஏற்றி பார்த்தா வந்துருக்குறீங்க. ஆக சவுண்டு கேட்ச்சு. பசங்களாம் பாருங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். சர்ப்ரைஸாக பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தோசையும், கொட்டை குழம்பு, தோசைக்கு நான் சாப்பிடாம காத்தாலாம் சாப்பிடுங்க. நச்சரா நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டு காட்டு. மதியானம் லஞ்சுக்கு எங்கள் அண்ணன் சிக்கன் பிரியாணி வாங்கி வந்துட்டாங்க கடையிலே. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் கொஞ்சம், முட்டை கொஞ்சம் வச்சு, லெவல் பர்ஃபெக்டாக இருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.
அக்ஷு அக்ஷு அக்ஷரா இங்க பாரு சாப்பிட்டு கட்டுறா செல்லம் பரவாயில்ல